லேவியராகவும் 26வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லேவியராகவும் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 8வது நாளிலே கர்த்தர் சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை, நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு பெரிய நுகத்தடி உங்களுடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம். நுகத்தடி என்கிறது ஒரு பெரிய பாரமான ஒன்று. 2 மாடுகள் கட்டப்பட்டு அந்த மாடுகள் பெரிய பொதி மூட்டையை சுமப்புவதற்கு முதலாவதாக நுகத்தை அதனுடைய கழுத்திலே மாட்டுகிறார்கள். அதனுடைய கழுத்திலே இருக்கிற நுகம்தான் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறது. அப்ப நான் நம்புறேன், அந்த மாடால நிமிர முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. அந்த நுகத்தை அதனுடைய கழுத்தின் மேல வச்சதற்கு பிறகு அது கீழே மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதையுமே அதால செய்ய முடியாது. ஒருவேளை இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நுகம் உங்களுடைய கழுத்தின் மேல இருக்கலாம். உங்களை நிமிரவே விடாதபடி நுகம் என்கிற ஒரு பெரிய கடனிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். நுகம் என்கிற ஒரு வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம். இல்லையென்றால் நுகம் என்கிற ஒரு ஆசீர்வாத குறைவு உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் முறிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த நுகத்தடிகளை முறிக்கிறார். அந்த பிசினஸ் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறித்து, ஆமேன், உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீர்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, தலை குனிந்த சொந்தங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். தலை குனிந்த தெருவிலே, நீங்கள் எந்த தெருவிலே தலை குனிந்து நடந்தீர்களோ அதே தெருவிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். நீங்கள் தலை குனிந்த சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தினுடைய தலை சீக்கிரமாய் நிமிரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் தகப்பனாருடைய தலையை நிமிர பண்ண போகிறார். உன் குடும்பத்தினுடைய தலை நிமிர பண்ண போகிறது. உன் பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க எகிப்தியர்கள் உங்க மேல வச்சிருக்கிற நுகத்தடியை முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே 400 வருடம் இருந்தார்கள். அப்ப அவர்களுடைய கழுத்தின் மேல ஒரு பெரிய நுகம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய இஷ்டத்திற்கு விருப்பத்திற்கு எதையுமே அவங்க செய்ய முடியாது. அவர்கள் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட நேரத்தில் அவங்க போய் தூங்க முடியாது. இன்னொருத்தருக்கு அவர்கள் அடிமையாகவே இருந்தார்கள். அவர்கள் அடிமையா இருந்த பரவாயில்ல, அவங்க பிள்ளைங்க, அவங்க முன்னோர்கள், தாத்தா, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகள் அப்படியே அடிமைத்தனத்திலேயே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவனுடைய கழுத்திலே இருந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறதற்கு ஒரு மோசையை கர்த்தர் எழுப்பினார். நான் நம்புகிறேன் உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மோசையை கர்த்தர் எழுப்புவார். உங்க குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் நிமித்தமாய் அந்த குடும்பத்திலே இருக்கிற நுகத்தடி முறியும் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப வம்சமாய் இருக்கிற அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிப்பாராக. அந்த வியாதி என்கிற நுகத்தடியை முறிப்பாராக. சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போதே ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். உங்களுக்கு என்னென்ன நுகத்தடி இருக்குது என்று உங்களுக்கு தான் தெரியும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நுகத்தடி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. ராஜா, ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் இப்பொழுது அந்த அற்புதம்
அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும், இயேசுவின் நாமத்தினால் அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக. இயேசுவே, இப்பொழுது இந்த 8வது நாளிலே பேசப்படுகிற வார்த்தை எனக்குரிய வார்த்தை, என் குடும்பத்திற்குரிய வார்த்தை, என் பிள்ளைகளுக்குரிய வார்த்தை. இனி என்னுடைய தலை குனிய போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே நடக்கிற அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பது நிமித்தம் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பரிசுத்தத்தை கொடுத்து நம் தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமென். நான் தான் தலை குனிந்தே வாழ்ந்தேன், எல்லாரிடத்திலையும் கைகட்டி நான் நின்ன பாஸ்டர், எல்லாரிடத்திலையும் தலை குனிகிற ஒரு வாழ்க்கை. அவங்க நிறைய பேர் என்ன திட்டுவாங்க, நிறைய பேர் பணம் கேட்பாங்க. நான் எல்லாரிடத்திலையும் தலை குனிந்தேன். ஏதோ ஒரு தாய் தகப்பன் இந்த இடத்துல நான் நிறைய பேர் இடத்துல தலை குனிஞ்சே வாழ்ந்தேன், அடிபணிஞ்சே வாழ்ந்தேன். ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இல்லை, உங்கள் பிள்ளையை கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை குனிந்த வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, உங்கள் பிள்ளைகளுக்கு வராது. நீங்கள் அநேக இடத்திலே தலை குனிந்தீர்கள். நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை சத்தமாக வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. நீங்கள் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆமென். ஓய்வு நாளிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று அங்கே ஒரு சட்டம் இருந்தது. அப்ப ஓய்வு நாளிலே அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் பல வருடங்களாய் வியாதியாய் இருக்கிறதை கண்டு அவனுக்கு ஒரு பெரிய நுகத்தடி இருக்கிறது. 38 வருடமாய் அவனுக்கு ஒரு வியாதி என்கிற நுகத்தடி. அவன் பெரிய முயற்சிகளை எடுக்கிறான், ஆனால் அது சரியாகவே இல்லை. அந்த நுகத்தடியை யாராலும் எடுத்து போட முடியல. அவனுடைய பிரயாசத்தினால நுகத்தடி வெளியே போகல. அப்பொழுது இயேசு அவனை வந்து சந்திக்கிறார். சந்தித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கழுத்தின் மேலே இருக்கிற நுகத்தடிய நம்முடைய பிரயாசத்தினால எல்லாம் நம்ம செய்ய முடியும்னு நினைச்சிடாதீங்க. சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு கடன் என்கிற ஒரு நுகத்தடி இருக்குன்னு வைங்களேன், அவங்க பயங்கரமாய் பாடுபடுவார்கள். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று சொல்லல. காலையில நைட்டும் வேலைக்கு போவாங்க, ஓவர் நைட்ல வேலைக்கு போவாங்க, இரவு பகலாக அலைஞ்சிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது கிடைக்குமா, வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற இருதயத்திலே இருக்கிற எண்ணம் உங்களுக்கு தவறானது அல்ல. அது நல்ல எண்ணம். நீங்க அப்படி இருந்தாதான் நீங்க நல்ல பிள்ளைங்க. ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சிக்குள்ள நல்லா வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நீங்க பெஸ்டான பையன். நீங்க தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உங்களுடைய நுகத்தடியை ஒரு நாளும் நீங்களாக எடுத்து போட முடியாது. யார் எடுத்து போடுவானா, உங்க பிரயாசம் அல்ல, கர்த்தர் உங்களை சந்திப்பாரானால் உங்கள் நுகத்தடியை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, என் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை நீர் எடுத்து போடும் என்று ஜெபிக்கணும்.
ஆமென் சொல்லுங்கள். நீர் எடுத்து போடும் என்று ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். என்னுடைய வேதாகம கல்லூரியிலே நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுத்தினது, 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அது உன்னை நம்பி தான் வாங்கணும், நீ அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு போ, நாங்க உங்களுக்கு தடையே பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. அந்த 3 lakhs 3 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும், அவ்வளவுதான். அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க வீட்டுல இருக்கிற அந்த 3 லட்சம் ரூபாய் கடனும் நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு மாதத்திற்கு ஒரு நாள் பைபிள் காலேஜில் உபவாசம் இருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகம், கரெக்டா நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிறேன். எங்களுடைய வீட்டுல இருக்கிற கடன் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. எப்படி அந்த கடனை கட்டுனாங்கன்னே தெரியல. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த கடன், அதுவும் நிறைய விவசாய கடன் என்னுடைய தகப்பனாருக்கு தள்ளுபடி ஆனது அந்த காலத்துல. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் நினைப்பாரையானால் நம்முடைய நுகத்தடியை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்க வேலையில இருக்கிற நுகத்தடி இயேசு வரும்போது மாறும். உங்க குடும்பத்துல இருக்கிற நுகத்தடி இயேசு வரும்போது மாறும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் வாரும், நீர் வாரும், நீர் வந்து தகப்பனே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும் சொல்லுங்க. அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை வந்து அந்த நுகத்தடியை இப்பொழுது உம்முடைய கரத்தினாலே எடுத்து போடுவீராக ராஜா. நீர் கையை வைத்தால் சுகம் உண்டாகும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வந்தால் சுகம் உண்டாகும். எங்களுடைய முயற்சியினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே ஆக போகிறது. ஆமென். வேதம் விபச்சாரத்திலே இல்லைன்னா ஒரு பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி, தலை குனிந்த வாழ்க்கை, எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலையை நிமிர முடியாம அப்படியே குமிந்து தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருடைய தலைகளும் நிமிர்ந்து இருக்கிறது. இந்த சகோதரனுடைய தலை குனிஞ்சிருக்குது. ஏன்னா எல்லாரும் தான் செய்த தவறை எல்லாரும் பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கியப்பட்ட வாழ்க்கை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் குனிந்து தரையிலே எழுதினாராமா. அப்ப நான் நம்புறேன், அந்த சகோதரியினுடைய தலையை கர்த்தர் நிமிர்த்துகிறதற்காக ஆண்டவருடைய தலையை கர்த்தர் குனித்தாராமா. கல்வாரி சிலுவையிலே வேதம் சொல்லுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நம் நிமித்தம் கர்த்தர் தரித்திரரானார். கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானால் எப்படி அந்த பாவியான ஸ்திரீ தலை குனிஞ்சு இருந்தாலோ அவளுடைய தலையை நிமிர பண்றதற்கு என் தேவனாகிய கர்த்தர் தலை குமிந்து எழுதாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்காகவும் நம்ம நிமிர்ந்து நடக்கணுன்றதற்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அவருடைய தலை குனிந்தது. ஆனாலும் அதில் தோற்று போகவில்லை. நம்மை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கிவிட்டு திரும்பவும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து கர்த்தர் திரும்பவும் தலை நிமிர பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. குனிந்த ஆண்டவர் அப்படியே விடல, திரும்பவும் என்ன பண்ணாருன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் திரும்ப தலையை நிமிர்த்தி அந்த ஸ்திரீயை பார்த்தார். ஏன் அவளை பார்த்தார்னா, இனி உன் தலையை யாரும், அவ்வளவுதான், இனி உன் தலை குனிய யாரும் உன்னை பேச மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு சகோதரி தலை குனிஞ்சிருக்காங்க, எல்லாரும் தலை நிமிர்ந்து இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய எழுதிட்டே சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ. உடனே அவளை யாரெல்லாம் தலை குனிய வச்சாங்களோ இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தலை குனிஞ்சிட்டாங்க, எல்லாரும் தலை குனிஞ்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நிமிர்ந்து இப்ப பார்க்கும்போது அந்த சகோதரி அப்படியே நிக்கிறாங்க, அவ நிமிர்ந்து பார்க்கிறா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பது இல்லை அப்படின்னா இனி நீ தலை குனிய மாட்டேன்னு கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய ஹோப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்காக இயேசுனுடைய தலை குனிந்தது, உங்களுக்காக இயேசுனுடைய தலை நிமிர்ந்தது. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்காக தலையை நிமிர பண்ணினது காரணம், இனி நீங்கள் குனிய போவது இல்லை. நிமிர்ந்த தலையை இனி கர்த்தர் குனிய விட மாட்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் மறுபடியும் தலை குனிந்து விடுவேனோ, தலை குனிந்து விடுவேனோ, இன்றைக்கு தான் கொஞ்சம் நான் தலையை எடுத்திருக்கிறேன், அப்படியே நிமிர்ந்து நான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு பயமா இருக்குது, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தலை குனிய பண்ணுவார்களோ, நான் ஜெயிக்க மாட்டேனோ, 1000 எண்ணம் உங்களுக்குள்ள ஓடினாலும் என் மீட்பர் இனி ஒரு விசை உன் தலையை ஹல்லேலூயா கர்த்தர் குனிய விடமாட்டார். நீங்கள் பாவம் செய்து ஒருவேளை உங்கள் தலை குனிஞ்சாலே தவிர கர்த்தர் உங்களை தலை குனிய விடவே. வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 விதமான காரியங்களை நான் கண்டுபிடித்தேன். அதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம்
37வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நாம் வயலிலே அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றிலும் வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பினுடைய இந்த சொப்பனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே ஒரு அரிக்கட்டுகளை அறுத்து அழகாய் கட்டி அப்படியே வரிசையா கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய அரிக்கட்டுகளும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வணங்கி நிற்கிறது. பொதுவாக நெல் கதிர் அறுக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அந்த விவசாயம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த அது நம்ம நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல் நட்டு கொஞ்சம் அது வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நிமிர்ந்து நிற்கும். ஆனால் அந்த அரிசி அது விதை வருது பாருங்களேன், வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த வெயிட் தாங்க முடியாம அது அப்படியே சாஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை அறுத்தாங்கன்னா கூட சில கதிர்கள் நேரம் நிற்கும், மற்றது எல்லாமே வளைஞ்சு. அதுதான் பொதுவா இருக்கிறது. அப்போ ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அங்க ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. நடக்க கூடாதது ஒன்று நடக்குது. சட்டப்படி அதிகமாய் அந்த பலனை கொடுக்கிற அந்த நெல் கதிர்கள் இருக்கிற அந்த செடி அது சாஞ்சுதான் இருக்கணும். ஆனா எல்லாருடைய கட்டுகளும் அப்படிதான் இருக்குது. ஆனால் இவன் ஒரே ஒருத்தனுடைய கட்டு மட்டும் எப்படி இருக்காமா, நிமிர்ந்து நிற்கிறது. அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் போது அவங்க எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வருது. எப்படி அது நடக்கும்? எப்படி உன்னுடைய அரிக்கட்டுகளை எப்படி அப்படி நிமிர்ந்து நிற்கும்? நாங்க எப்படி அதை விடுவோம்? அதற்காக தான் அடுத்த சில அதிகாரத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் சொப்பனம்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா அரிக்கட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, நாங்கெல்லாம் வணங்கி நிற்கிறோம், உன்னை நிமிர்ந்து நிற்கிறதற்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி அவனை குழியில போடுறாங்க, அவனை தூக்கி விற்று போடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் அவனுடைய தலையை குனிய பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த காரியம் நடக்கவே இல்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய தலையை குமிய பண்ணணும், உங்களை நிமிர்ந்து நடக்க விடக்கூடாது, உங்க என்னைக்காவது ஒரு தலை குனிதலை உண்டு பண்ணணும்னு நிறைய பேர் போராடி கொண்டிருக்கலாம். உங்கள் வீட்டிலே நடக்கிற சில காரியங்கள் இதனால் எனக்கு ஒரு தலை குனிவு வந்து விடுமோ, இவர்கள் என் தலையை அப்படியே என்னுடைய பேரை கெடுத்து விடுவார்களோ என்றெல்லாம் உங்கள் மனதை நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மையானதானால் உங்களுக்கு விரோதமாய் உங்களை எத்தனை பேர் தலை குனிய வைக்கணும்னு முயற்சி எடுத்தாலும் நீங்க சுத்தமா இருக்கிற பட்சத்துல உங்க தலையை ஒருவராலும் குனிய பண்ண முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் எலும்பட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் வேணும்னா உங்களை குறிச்சு அப்படியே அழகா அவங்கள்ட்ட சொல்லி உங்க பேரை கெடுத்துறணும்னு முயற்சி எடுத்து அவங்க கங்கணம் கட்டிட்டு ஒருவேளை பலவிதமான ப்ரூஃபை கூட அவங்க கையில வச்சிருக்கலாம். ஆனா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தரோட நடந்தீங்கன்னா, உங்க வழிகள் தவறில்லை அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தலை குனியதற்கு மாதிரி கிரியை செய்வாங்க, ஆனா கர்த்தர் உங்கள் தலையை அழகாய் நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில இதை நிறைய அனுபவித்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சரி செய்ய வேண்டியது நம்முடைய வழிகளை தான். நம்ம தவறு பண்ணி அதனால தலைகுனிவு வந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய தலைகுனிவுக்கு நம்ம தான் காரணமா மாறிடுவோம். இல்ல, தலை நிமிர்ந்து வாழணுன்றதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொருத்தருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற வாழ்க்கையை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும். அவங்க நம்மளை கொஸ்டின் பண்றது மாதிரி, அவங்க நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நாளும் நீங்க நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். இன்னொருத்தர் சிலருக்கு அது விளையாட்டா இருக்கும், என்ன அவன் பேசினா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அதை நம்ம அசிங்கமா நினைக்கணும். இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம பேச்சுக்கு ஆளாயிடக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அவனுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு நிற்போம், அவமானப்படுத்துவாங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சோ இன்னொருத்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்கிற அளவிற்கு நம்ம விட்டுறக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா உங்களையே அறியாம நீங்க நிமிர்ந்து நின்றுவீங்களோ, அதனால உங்க வாசனையை கெடுத்துடலாம் அப்படின்னு உங்க வேலை ஸ்தலத்திலேயோ, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையோ, உங்களுடைய திருச்சபையிலையோ உங்களுடைய பேரை கெடுக்க நினைத்தால் நீங்க கலங்கவே வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். வேதத்துல தேடி பாருங்க,
கர்த்தருடைய பிள்ளையினுடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சா அவங்க கெடுக்கணும்னு நினைச்சு போராடுவாங்க. ஆண்டவர் 10 மடங்கு அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி வைப்பார். நான் நம்புகிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அவர்கள் கெடுக்க முடியாது, உங்கள் வாசனையை கெடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எடுக்கிற முயற்சிகள் வீணாகும். உங்கள் பிள்ளைகள் பேரிலே எடுக்கப்படுகிற முயற்சிகள் வீணாகும். அவர்களுடைய பேரை கெடுப்பதற்காக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்கள் மேல் பொறாமைப்படுகிற ஹல்லேலூயா மனிதன் காணாமலே போயிடுவானாக. ஆமென். ஆண்டவர் அவங்க சித்தப்படி கர்த்தர் நடத்தவே மாட்டார். ஆண்டவர் என்ன அவ்வளோ ஆண்டவர் குறைஞ்சவரா? சில நேரத்தில் சிலருக்கு பயம் உண்டாகும். ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தேவனை போல ஞானம் உள்ளவர் ஒருவருமே இல்லை. அப்படி உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஒப்பு கொடேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு. நல்ல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அதான், நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கினார். அவன் விழுறதுக்காக தான் நம்மளை தள்ளுவான். அவனுக்கு தெரியாது அடியில இன்னொரு கரம் இருக்குது அப்படின்னு தெரியாது. அவன் நம்ம எஜ்ஜில் நிக்கிறதா நினைச்சுக்குவான், நம்ம குளிக்க பக்கத்துல நிக்கிறதா நினைச்சுவான். ஆனா நான் நம்புகிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை பண்ணுவேன். அவருடைய கரம் ஆபத்து நேரம் வரும்போது நம்மை அழகாய் அப்படியே தூக்கி நிறுத்தும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? நான்லாம் நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை. இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். எவ்வளவு நல்லவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்களை சோதனையின் பாதையில் நடத்தி உங்களுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர். எப்போன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. என் தலையை குனிய பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசேப்பினுடைய சகோதரர்ல மாதிரி என் வாசனையை கெடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரித்து வர்றாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அவங்க எடுக்கிற எந்த முயற்சியும் எல்லாம் வீணாய் போகும். அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே மாட்டாரு. அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அதுவும் உங்களை பேரை கெடுக்க சொன்னது கூட உங்களுக்கு என்னவா முடியும்னா ஆசீர்வாதமாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்முடைய தலை குனிவதற்கு மனிதர்கள் நினைப்பார்களே ஆனால் அந்த மனிதனுடைய எண்ணங்களை கர்த்தர் அழிப்பார். ஆமென். எந்த மனிதனும் நம்முடைய தலையை குனிய பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் வீணாகும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை, அவள் மேல் தம் கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நீங்கள் அப்படியே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்களாமா, அவர்கள் குனிந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கிற வியாதியிலேயே ரொம்ப கொடுமையான வியாதி என்ன வியாதினா இந்த கூன் வியாதி. ரொம்ப கொடுமையான வியாதி. ஆனா இப்ப நம்ம ரொம்ப அநேகம் பேரை நம்ம பார்க்கறது இல்லை அப்படி. ஆனால் இந்த கூன் வியாதியை போல ஒரு கொடுமையான வியாதி எதுவுமே இல்லை. அதுவும் இந்த 18 வருடமா இந்த வியாதியா இருக்கிற இந்த சகோதரிக்கு வேதம் சொல்கிறது எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாமா. எப்படியாமா அப்படின்னா, அவளுடைய கழுத்தின் மேல போடப்பட்டிருக்கிற நுகம் அவ்வளவுதான், சாகிற வரைக்கும் அவன் நிமிர்ந்தே பார்க்க முடியாது. எவ்வளவேனும் கொஞ்சம் கூட தலை தூக்க முடியாது. இதே சூழ்நிலையில இந்த ஜெபத்துல யாரோ இருக்கலாம், பாஸ்டர், நான் எவ்வளவேனும் நிமிர முடியாம நான் இருக்கிறேன், என்னுடைய தலை குனிஞ்ச வாழ்க்கை, இனி நான் தலையை நிமிரவே முடியாது, எங்கேயுமே நான் தலை காமிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு என் தலை குனியப்பட்டது. அப்படிதான் இந்த அம்மா 18 வருஷமாய். ஏன் இந்த தலை குனிவு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பிசாசு ஒரு ஆவி, அவளை பலவீனப்படுத்தும் ஆவி அவளை எப்படி வந்துச்சாமா, 18 வருஷமாய் குனிகிறது மாதிரி வச்சிருந்தா. அப்போ சிலர்
சில நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய நேரத்துல பிசாசு வந்து நம்மளை தலைகுனிய பண்ணணும்னு இருக்கிறான். அதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாசனையை கெடுத்து போடுறான், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியங்களை கொடுக்கிறான். இதெல்லாம் கொடுத்து நம்முடைய பேரை கெடுக்கணும்னு நினைப்பான். ஆனா இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவள் மேல் தன் கையை வைத்து கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உடனே அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த 8வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. இதுவரையிலும் சத்துருவாகிய சாத்தான் உங்களை குனிய பண்ணி இருக்கலாம், பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து உங்களை தலைகுனிய வைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே உங்களை தொடுகிறார். இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய தொடுதல் உங்களுக்குள்ளே வரும்போது நான் நம்புகிறேன், இனி சத்துரு எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்படுத்த முடியவே முடியாது. மனிதன் எடுக்கிற யோசனை எப்படி வீணாகுமோ அப்படியே பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எடுக்கிற யோசனைகளையும் கர்த்தர் அதம் பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். யோபுவை தலைகுனிய செய்ய வேண்டும் என்று பிசாசு ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அது வாய்க்காமலே போனது. ஆமென் சொல்லுங்கள். நமக்கு விரோதமாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாகவும் நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாகவும் நமக்கு ஒரு தலைகுனிவை கொண்டு வர வேண்டும் என்று பிசாசு எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கடந்த நமக்கு ஒரு 2009வது வருடம், ஆமா 2009வது வருடம் என்னுடைய பேரிலே ஒரு எஃப்ஐஆர், ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டது 2009வது வருஷம். அப்போ 2009வது வருஷம் ஒரு இரவிலே ஒரு கூட்டத்திற்காக போய் ஒரு நோட்டீஸ், ஒரு போஸ்ட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சில மனிதர்கள் சேர்ந்து அந்த போஸ்ட்டை வந்து அறுத்து போட்டுட்டு இந்த போஸ்ட்டை எங்களுடைய கொடி கம்பத்தில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் வந்து கோர்ட் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அப்போது எல்லாம் அது சும்மா பொய்யான ஒரு வழக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க செஞ்சாங்க. அவங்க என்ன நினைச்சு பண்ணினாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த வாசனையை கெடுத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தலை குனிவதற்காக அந்த முயற்சி எடுத்தார்கள். கர்த்தர் அந்த கோர்ட்லேயே என்னுடைய தலையை நிமிர பண்ணினார். அவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைங்க. இந்த கோர்ட்ல போகும்போது அதுக்கு முன்னாடி கோர்ட் வாசலை பார்த்ததே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சும்மா கூட போய் பார்த்தது இல்லை. அப்படி எப்படி இருக்கும்னு அது என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பொழுது தனியா போறேன் நான். ஆண்டவரே நீங்க தான் என் கூட வர்றீங்க, ஆண்டவரே என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல. அங்கே நமக்காகவே ஒரு தூதனை மாதிரி கர்த்தர் ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. நான் நம்புறேன், அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், உடல்நிலை சரியில்லாமல் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன்ல அவங்க மரிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பார்த்த உடனே நீங்க ஃபாதரான்னு கேட்டாரு. ஆமான்னு, எங்க மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, 2 நாள் ஆப்ரேஷன், அவங்க ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகலைன்னா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. என் மனைவி எனக்கு வேணும், எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ட்டு அந்த மனுஷனுடைய கரத்தை பிடிச்சி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல என்ன கால் மிதிக்க பண்ணுவதற்கு என்ன நோக்கம்னு நினைச்சேன், இதுதான் நோக்கம், அதனால இருக்காய் ஜெபிக்கிறேன், இவருக்கு ஒரு அற்புத சுகம் அம்மாவுக்கு தரணும், அந்த ஆப்ரேஷன் வெற்றியாய் முடியணும். அவ்வளோதான். 2 நாள் தாண்டி வாங்கினார். 2 நாள் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முகம்லாம் சிரிச்சுட்டே இருக்காரு. எல்லாம் சிரிக்குது, முகமும் சிரிக்குது, கண்ணமும் சிரிக்குது, கண்ணும் சிரிக்குது, எல்லாம் சிரிச்சுட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு பாஸ்டர் என் மனைவி கண்ணை முழிச்சிட்டா, அவங்க வந்து சுகமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனார். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரே போய் ஜட்ஜிட்ட பேசிட்டு என்னை கூண்டில் நிற்பார வச்சாங்க. பேரை மட்டும் கேட்டாங்க. பேரை சொன்னேன். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து பாஸ்டராக இருக்கேன்னு சொன்னேன். சரி ஒரு ஃபைன் ஒன்று கட்டிடுங்க அப்படின்னாங்க. சரிண்ணா எவ்வளோன்னா 750 ரூபா. அந்த 750 ரூபாயும் அவரே கட்டிட்டாரு. நான் கட்டிடுறேன் பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த ஆத்துமாவை சந்திக்க உதவி செய்தார். அவர் வந்து அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்கிறார், எனக்கு பாஸ்டர் இருக்கிற ஏரியாவில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு. கண்ணப்பா நகரில் அவரை 1 வருஷம் எஸ்ஐயாக போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அவர் வந்தோடனே ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தேடி வந்தார். ஃபாதர் உங்கள் ஏரியாவுக்கே வரணும்னு வந்தேன் நான், பாருங்க உங்கள் பக்கத்துலேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து இப்போ சரவணம்பட்டியில் ஒரு ஸ்கூலை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த ஸ்கூலுடைய ஓப்பனிங்க்கு என்ன தான் கூப்பிட்டு அந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணார் அவர். சே எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் இல்லை.
இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னா நம்முடைய பேரை கெடுக்கணும், தலை குனிய பண்ணணும்னு எதிரி நமக்கு விரோதமாய் போட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் எவ்வளோ நன்மையா மாத்தினாரு. நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் அப்படியே செய்வார். சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படியே செய்வார். எதிரி உங்களுக்கு விரோதமாய் ஹalleluya ஆமென் உங்கள் தலை குனிய பண்ண வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிகளை என் தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். அவர்கள் குனியணும்னு நினைப்பாங்க, கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம கர்த்தருடைய கரத்துல போய் ஒதுங்கிரணும். ராஜா ராஜா எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை, என்னுடைய மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிருங்க, என்னுடைய தவறுகள் இருந்தா மன்னிச்சிருங்க, நான் திருத்திக்கிறேன், நான் மாறிக்கிறேன் அப்படின்னு நீங்க எங்க போகணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல ஓடிடணும் போய். அந்த மாதிரி இன்னொருத்தர் உங்கள் பேரிலே குற்றம் செலுத்தும் போது நீங்க என்ன பற்றி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு எல்லாம் கேட்டக்கூடாது. இல்லை என்ன பற்றி பேசுறதுக்கு உனக்கு யார் தகுதி கொடுத்தா, அந்த மாதிரிலாம் எதுவுமே மனசுல கூட நினைக்க கூடாது. நமக்கு விரோதமாய் இல்லைன்னா நமக்கு யாராவது அப்படி நம்மை வாசனையை கெடுக்க இல்லைன்னா நம்ம தலைகுனிய பண்ணுவதற்கு நினைக்கும் போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் சமூகத்துல போய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க கொடுத்துடணும், ஆண்டவரே என் பேர்ல தவறு இருந்தா மன்னிச்சிருங்க, மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிருங்க, என்ன பர்ஃபெக்ட் பண்ணுங்க, என்ன கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை எப்படி விடுவாரு? அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பாரா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். என்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறார், என்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். உங்களை கர்த்தர் நேசிக்கிறாரா? சொல்லுங்க, என்னையும் இயேசு நேசிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். பிசாசு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் தலை குனிய பண்ண வேண்டும் என்கிற முயற்சியை கர்த்தர் இந்த ஜெபத்திலே அப்படியே மடங்கடிக்கிறார். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரனாய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கிறேன். விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போ. இப்பொழுது பிள்ளைகள் மூலமாய், மகன் மூலமாய், மகள் மூலமாய் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு பண்ணி தலைகுனிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. எங்கள் பிள்ளைகளால் எங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரக்கூடாது, எங்கள் சந்ததியினால் ஒரு தலைகுனிவு வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளால் ஒரு தலைகுனிவு உங்க குடும்பத்தில் வரக்கூடாது. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணுங்க. ஒன்னால அம்மா, ஒன்னால அப்பா, உங்க குடும்பத்துக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு தலைகுனிவு வரக்கூடாது. உங்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிக்க கூடாது. உங்க அப்பா கை கட்டி நிக்க கூடாது. யாருக்கு முன்னாடியும் உங்க அப்பாவை நீ அவமானப்படுத்த கூடாது, உங்க அம்மாவை நீ அவமானப்படுத்த கூடாது. இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை மூலமாய் பிசாசு எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க பிள்ளைகளை கிருபையாய் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா. வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை அப்படிதான். உங்க அம்மா அப்பாவை யாரு முன்னாடியும் கை கட்டி நிக்கிறதுக்கு நீங்க வைக்கவே கூடாது, விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். உங்க அப்பா, உங்களால உங்க அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது, உங்களால ஒரு அம்மா கண்ணீர் வடிக்க கூடாது, உங்களுக்காக உங்க அப்பா யார்ட்டையும் திட்டு வாங்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்க உங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறது மாதிரி ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லை. உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பரிசு இதுவா உங்க பரிசு? சில பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து காதலிச்ச உடனே அவனை அடையணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிடறாங்க. உடனே போலீஸ்காரர் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க. சில அம்மா அப்பா வெட்கப்பட்டு போய் நிற்கிறாங்க. போயிட்டு நிறைய அம்மா அப்பா எழுதியே கொடுத்துட்டு வருவாங்க, இவன் எனக்கு பிள்ளையே இல்லை, இவன் எனக்கு பையனே இல்லை, நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் திருப்பி என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லை, பாத்தீங்கன்னா இந்த அப்பா திருப்பி அந்த பையனை அப்படி சேர்த்துக்கிடுவாரு. அப்போ உங்க அம்மா அப்பாவை நீங்க அவமானப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாமா? தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. உங்களால உங்க அம்மா அப்பா வருத்தப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். நானும் என்னுடைய அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லை. என்னைக்கும் எங்க அம்மா அப்பாவை சந்தோஷம்தான் படுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை நன்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களால உங்க அம்மா அப்பா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? கண்ணீர் வடிக்க கூடாது. அதுல கர்த்தருடைய சித்தம் அதிகமாக அடங்கி இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் தாயார் ரட்சிக்கப்படாதவரா இருந்தால் ஆண்டவரே மாற்றுவார். ஆண்டவரால முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே அந்த வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பாஸ்டர் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர்கள். அவர்களை எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்னா அவங்க மனசார உங்களை ஆசீர்வதிக்கணும். கடினமா ஆசீர்வதிக்க கூடாது, உங்களை வருத்தத்தோட ஆசீர்வதிக்க கூடாது. ஊழியக்காரர்கள் சில நேரங்களில் அவங்க சபிக்க மாட்டாங்க. நல்ல ஊழியக்காரங்க சபிக்க மாட்டாங்க, ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க. ஆனா சில ஊழியக்காரங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்க? வருத்தத்தோடு ஆசீர்வச்சிருவாங்க.
அவங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும்னா வருத்தமா, சரி வேற வழி இல்லையே, உன்னை ஆசீர்வச்சு தான் ஆகணும் நான் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கும். அவன் பண்ண தீமை, அவங்க பண்ண கஷ்டம் அவ்வளோ இருக்கும். அதனால சரி உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னா மனசார ஆசீர்வதிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. புரியுதில்ல உங்களுக்கு எல்லாருக்குமே? மனசார. நானே ஒரு வீட்டில் காலடி எடுத்து வச்சேன்னா மனசார, மிஸ்டேக் பண்ணுனா சரி ஒரு சாரி கேட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகளை, இப்போவே சில வாலிப பிள்ளைகளை, டீன்ஸ் ஏஜ் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணணும். என் பிள்ளையினால் எனக்கு எந்த அவமானம் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள். என் பையனால் எந்த அவமானமும் வரவே கூடாது. நான் இப்போவே என் பிள்ளைகளுக்காக அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே 2 பேரையும் பரிசுத்தப்படுத்துங்க, 2 பேரையும் காத்துக்கொள்ளுங்க. அவங்களால ஒரு கெட்ட பேர் கூட எங்கே வரக்கூடாது, திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, எங்கேயும் போய் சண்டையை இழுத்துட்டு வந்துடக்கூடாது, எங்கேயும் போய் வாக்குவாதம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அப்படி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா சத்துரு சில நேரத்தில் பிள்ளைகளை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருவான். உங்களுடைய தலையை கும்மியை எப்படி வைப்பான்னா பிள்ளைகள் மூலமாக தான் வைப்பான். அவங்கள ஏதாவது ஒன்று பண்ண வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் இனி நடக்காது. கர்த்தரே ஜெயித்தார், கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என் பிள்ளையின் மேல் தேவனுடைய அக்கினி வைக்கப்படட்டும், கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு, அந்த மகனுக்கு கர்த்தர் இப்பொழுது அபிஷேகத்தை தருவீராக. ராஜா, எப்பொழுதும் என் தகப்பனாருக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது, என் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வருவதாக. சொல்லுங்க, சத்தமா ஜெபிங்க. உங்க மகளுடைய பெயரை சொல்லி ஜெபிங்க, உங்க மகனுடைய பெயரை சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, என்னுடைய மகன் ஜூடாவுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு நாளும் அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சத்துருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. கேவா ஒரு நாளும் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. அதிலே என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. எங்கள் பிள்ளைகளை சத்துரு கையாடாதபடி இப்பொழுது இரத்த கோட்டை மறைக்கட்டும். இயேசுனுடைய இரத்த கோட்டை மறைக்கட்டும். இப்பொழுது அவனை சுற்றி கர்த்தருடைய ஒரு பெரிய அக்கினி, ஓ ஹல்லேலூயா, பெரிய தேவனுடைய அக்கினி எங்கள் பிள்ளைகளை சுற்றி. ஆமென், ஆமென். வனைந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, வனைந்து கொள்ளட்டும். கர்த்தரே நியாயம் செய்யும். கர்த்தரே எங்கள் பிள்ளைகளுக்காக பாதுகாப்பா நில்லும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு எடுக்கிற அந்த முயற்சிகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய தலைகுனிய பண்ணுகிறதற்கு மனிதர்கள் நம்மை தலைகுனை பண்றதை கர்த்தர் மடங்கடிச்சிடுவார். நம்பர் 2, நம்ம இரண்டாவதாக பிசாசு நம்மை தலைகுனிய பண்ண செய்கிறத கர்த்தர் மடங்கடிப்பார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. இந்த வசனம் என்ன பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது என்ன வாக்குத்தத்த வசனமா, இதுல என்ன ஆண்டவர் பேசுற வசனமா? தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பும் மறுபடியும் முளைக்க தொடங்கினது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு இல்ல. இதுல ஒரு பெரிய சத்தியமே அடங்கி இருக்கிறது. ஏன்னா சிம்சோனுடைய பெலன் எதுல இருக்குது? தலைமுடியில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தலைமுடிய அப்படி மொட்டை அடிச்சிட்டாங்க. அவனுடைய தலைமுடி எல்லாத்தையும் எடுத்த உடனே அவனுடைய பெலன் அவனை விட்டு சொல்லுங்களேன் போயிருச்சு. உடனே அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க வச்சுட்டாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான், சிம்சோனுடைய பெலன் முடிஞ்சு போயிருச்சு, அவனுடைய சதாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுக்கிறாரு. என்னன்னா அவன் தலைமயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கினது. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அவன் விழுந்துட்டான்னு நினைக்கிறீங்க, அவன் ஒன்றும் இல்லாம போயிட்டான்னு நினைக்கிறீங்க, அவன் இனி எங்க எழுத போறான்னு நினைக்கிறீங்க. இல்ல, மறுபடியும் அந்த தலைமயிர் முளைக்குது. அவனுடைய பலன் திரும்பவும் அவனுக்கு திரும்பி வந்துச்சாமா. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கு தலை குனிவு உங்களாலே ஒருவேளை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். நான் தான் பாஸ்டர், என் தலை குனிவுக்கு நான் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. இன்னைக்கு அவங்க முன்னாடி கை கட்டி போய் நிற்கிறேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஞானம் இல்லாமல் இருந்துட்டேன், நான் பேசிட்டேன், நான் நடந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, என் தலை குனிவுக்கு நான் தான் காரணம்னு இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன் சிம்சோனை போல கர்த்தரிடத்தில் கிருபையை கேளுங்க, ஆண்டவர் மறுபடியும் அந்த சிம்சோனை அவர்களுக்கு முன்பாகவே தலை நிமிர பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். உங்களால் வந்த தலைகுனிவை கர்த்தர் உங்கள் மூலமாகவே
மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாய் வந்த தலைகுனிவு உங்கள் நிமித்தமாகவே சரி செய்யப்படும். கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை மன்னிப்பீராக, எங்களை பொறுத்து கொள்ளுவீராக. இந்த தலைகுனிவுக்கு நான் தான் காரணம். சொல்லுங்கள், நான் தான் காரணம். அறியாமையிலே செய்துவிட்டேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தெரியாமல் செய்துவிட்டேன். இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன்பாக இப்படி கை கட்டி நிற்பதற்கு நான் தான் காரணம். என்னை மன்னித்துக் கொள்ளும், என்னை மன்னித்துக் கொள்ளும். என் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவீராக, என் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவீராக, என் வேலையை மீண்டும் கட்டுவீராக, என் குடும்பத்தை மீண்டும் கட்டுவீராக. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும், என் ஊழியம் கட்டப்படட்டும். என் தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை கொண்டே கர்த்தர் சரி செய்வார். 3 காரியங்களை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக உங்களை மனிதர்கள் தலைகுனிய வைக்க நினைத்தால் கர்த்தர் அந்த சக்தியை அளிப்பார். 2வது, பிசாசு உங்களை தலைகுனிய வைக்கும் போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் போராடி ஜெயம் தருவார். 3வதாக, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட தலைகுனிவுகளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் கர்த்தர் மீண்டும் நம்மை கட்ட வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உங்கள் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து, இதோ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் கழுத்துகளிலே போட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராய தேவன். எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார், நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிமிர்ந்து நடக்கிறது என்றால் சிலர் நம்ம எப்பவுமே சிலர் இப்படி தான் நடப்பாங்க, நிமிர்ந்து தான் நடப்பாங்க. பொதுவாக ஆண்கள் எல்லாரும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க குஞ்செல்லாம் நடக்க மாட்டாங்க. பெண்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குமிஞ்சு நடந்தாங்க. எங்களுடைய முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற அக்காங்கெல்லாம் ரோட்டில் நடக்கும்போது கூட இப்படி தான் நடப்பாங்க, நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க, குமிஞ்சே போயிட்டு குமிஞ்சே வருவாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னா வா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் நடந்து, இந்த குமிஞ்சு நடக்கிற வேலை எல்லாம் சரி. காலம் நிறைய மாறி போச்சு, அது எல்லாம் ஓகே, ரைட்டு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் வெளி தோற்றத்துக்கு நிமிர்ந்து நடப்பாங்க, ஆனால் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா குமிஞ்சு இருக்கும், அப்படியே கீழே அப்படியே உடஞ்சு போய் அவங்க கூனி நடப்பாங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களை மனசை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். நீங்க நிமிர்ந்து நடக்கிறது மட்டும் இல்லை, மனசையும் நான் உள்ளத்துக்குள்ளே எப்படி நடக்கணும்னா நிமிர்ந்து நடக்கணும். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை கைவிடவே. கர்த்தராகிய நான் உன் நுகத்தடிகளை முறித்து, உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். ராஜாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடமாய் கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியை ஒரே நாளில் முறிச்சு அவங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர். இந்த ஜெபத்தில் இருக்கிற என் தகப்பனார பாரும், என் தாயார பாரும், என் பிரதர் சிஸ்டரை பாரும். அவங்க கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க எத்தனை நாள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருவாங்க, எத்தனை நாள் அவர்களை நேருக்கு நேர் அந்த முகத்தை பார்க்க முடியாம அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு நேருக்கு நேர் சிலருடைய முகத்தை பார்க்க முடியாத என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பாரு சாமி, பாரு சாமி. நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் என்னுடையதான் பாஸ்டர். என் தெருவில் நான் தலை நிமிர்ந்து போக முடியல பாஸ்டர். எல்லாரும் இதை கேட்டுருவாங்களோ. நான் ஒளிஞ்சொளிஞ்சு நான் வர்றேன். அப்பா அப்பா அப்பா, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல நீர் இரக்கம் செய்யும் வரை என் பிள்ளைய கை விட்டுறாதீங்கப்பா, எங்க பிள்ளைகளை கை விட்டுறாதீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைகளை கை விட்டுறாதீங்கப்பா. எத்தனை நாள் ஒளிச்சு ஒளிச்சு பிள்ளைங்களை கொண்டு போவாங்க. ராஜா, கொரோனா தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் எதுக்கு நீ மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த மாஸ்கை திறந்து அந்த பிள்ளை காமிக்கும் போது அந்த உதடெல்லாம் புண்ணாகி அதை பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு அகோரமா. இதனாலதான் பாஸ்டர் நான் மாஸ்க் போட்டிருக்கிறேன். ஐயோ, மற்றவங்களுக்கு முன்னாடி என் முகத்தை கூட என்னால காமிக்க முடியல பாஸ்டர். ஆண்டவரே,
ஆண்டவரே, சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ல சந்தோஷமா இருக்கும்போது என் பிள்ளைங்க நிறைய பேருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூட முடியலையே, தலை குமிஞ்சு போயிட்டாங்களே அப்பா. ஒரு நாள் அவர்கள் கார்ல பைக்ல ஆண்டவரே ரொம்ப சந்தோஷமாய் மேன்மையோட போன இடத்துல நிறைய இடத்துல இப்போ அவங்க கூனி போய் குறுகி போய் குறைஞ்சு போய் நிறைய இடத்துல தலை குனிஞ்சு இருக்கிறாங்களே அப்பா. அப்பா, என் ஜனங்களை கண்ணோக்கி பாரு சுவாமி, பாருப்பா, பாரு ஆண்டவரே. இந்த தலைகுனிவுக்கு நாங்கள் காரணமா இருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எதிரி வல்லமை கொள்ளக்கூடாதுப்பா. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை பேர் பார்த்துட்டே இருக்காங்க, இவன் தலை குனியணும், இவன் தலை குனியணும், இவ பிள்ளையால தலை குனிய மாட்டாரா, இவ நஷ்டம் வந்து தலை குனிய மாட்டானான்னு எத்தனை பேர் சத்துருக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ராஜா, இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக உடைய ஊழியக்காரனாய நான் திறப்புல நிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அவர்களுக்கு முன்பாக ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை தலை குனிய விடாதிரும் ஆண்டவரே, தலை குனிய விடாதிரும் ஆண்டவரே, தலைகுனிய விடாதிரும் ஆண்டவரே. எங்க திருச்சபையை தலைகுனிய விடாதிரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு ஒரு 75 நாள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவை இருக்கு. ராஜா, ராஜா, இதுவரையிலும் நீதான் நடத்துனீங்க. இந்த 75 நாளைக்குள்ளாக எங்க திருச்சபைக்கு தேவையான அந்த பண உதவியை அனுப்புங்க ராஜா, அனுப்புங்க ராஜா. எங்க பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க தேவை ரொம்ப பெருசு. ஆனா எங்க பிள்ளைங்க எத்தனையோ முகம் தெரியாதவங்க எல்லாம் எத்தனையோ, அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். இன்னும் அவங்களை ஆசீர்வதித்து இந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதலுக்கு எங்களை நம்புவீராக, இந்த தேசத்தினுடைய ஒரு எழுப்புதலுக்கு நம்புவீராக. இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு தேசமெல்லாம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க திரு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்.